பலன். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் தேவன் பக்கம் அப்படியே என்ன செய்வோம்? திருப்புவோம். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ உன் தேவனை என்ன செய்வாயாக? அன்பு செய்வாயாக. ஆகவே இது ஒரு ஆராதனையின் நேரம். படைத்தவரை, நம்மளை உண்டாக்கியவரை, தன் கையினால் நம்மளை வளைந்து கொண்டவரை, நம்மளை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரை நாம் இப்பொழுது அப்பா என்று சொல்லி உள்ளத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடுவோமா? எங்கள் தகப்பனை, எங்கள் அப்பாவை, தம் கையினால் எங்களை சிருஷித்தவரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்து உம்முடைய சாயலாக, உம்முடைய பாவனையாக, உம்முடைய தோற்றத்தின்படி, உம்முடைய தன்மையை, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்து உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி இப்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களோடு நீர் அமர்ந்திருக்கிறீர். நீர் இருக்கிற அந்த இடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களுடைய அகக்கண்ணை நீர் திறந்தருள்வீராக. எங்களுடைய இருதயம் உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு உம்மோடு உறவாடும்படி இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் நீர் சிந்திய இரத்தம் வீண் போகவில்லை. நீர் பட்ட பாடுகள் வீண் போகவில்லை. நீர் சிந்திய இரத்தத்தினாலும் நீர் பட்ட பாடுகளினாலும் தகப்பனே, இதோ உம்முடைய கிருபையினால் முதல் மனிதன் செய்த அந்த பாவத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நீர் எங்களை விடுவித்து விட்டீர். எங்களை விடுதலையாக்கி விட்டீர். கட்டப்பட்டிருந்த எங்கள் கட்டுக்களை அவிழ்த்து மரண கட்டிலிருந்து எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து எங்கள் ஆவிக்கு ஜீவனை தந்து உம்முடைய ஜீவன் எங்களோடு வாசம் பண்ணும்படி தங்கும்படி நீர் உம்முடைய இரக்கத்தினால் கிருபையினால் நீர் வழி செய்திருக்கிறீர். இயேசுவே, மாசற்ற தேவ கிருபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சொல்லுங்கள், மாசற்ற தேவ கிருபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாசற்ற தேவ கிருபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் அப்படியே நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? தேவனுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை தன்னுடைய ஜீவன் ஆவியினால் நிரப்புகிறார். நாம் ஆன்மா, உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இதோ உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். உங்கள் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மாவாகிய நான் இப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்திருக்கிறேன். உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் இருள் வெளிச்சமாகிவிடும். எங்கள் விளக்கு, இந்த ஜீவன் என்ன செய்துவிடும்? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விடும். ஒரு வார்த்தை சொல்லும், அது எங்களுக்கு அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை ஆற்றலுள்ள வார்த்தை. இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் சிருஷித்த வார்த்தை. உம்முடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் புது சிருஷ்டியாக, புது மனுஷனாக,
இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருப்போம் அப்பா. தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்க்கை, தாகம் இல்லாத வாழ்க்கை, வறட்சி இல்லாத வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, உன்னதர் தன்னுடைய மறைவிலே தன்னுடைய செட்டையின் நிழலிலே நம்மளை வைத்து பாதுகாக்கும் வாழ்க்கை. ஆகவே நாம் நம்மளை படைத்தவரை, சிருஷ்டித்தவரை, நமக்கு ஜீவனை தந்தவரை, நம்முடைய சாயலாக பாவனையாக படைத்தவரை நாம் நேசிப்போமா? அன்பு செய்வோமா? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று நாம் அவரை ஆராதிப்போமா? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு சிந்தையோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
எங்கள் கோட்டையும் அரணுமானவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சகலமும் நிறைந்தவரே, சக்தியானவரே, உம்மை தொழுது கொள்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வினால் இது எங்கள் ஆவியிலே நிறைந்து ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற தொழுது கொள்கின்ற நாளப்பா. இப்பொழுது ஒரு ஆராதனையின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக, ஒரு தொழுகையின் அபிஷேகம், ஆராதனையின் அபிஷேகம் இப்பொழுது எங்களை மூடிக்கொள்வதாக. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை பிள்ளைகளையும், இந்த பேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும், நண்பர்களையும், உறவினர்களையும், அத்தனை பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்குள்ளும் உங்கள் அபிஷேகம் இறங்குவதாக, உங்கள் அக்கினி இறங்குவதாக. நீர் அந்த சரீரமாகிய ஆலயத்திலே வாசம் செய்து ஆவியிலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க உங்கள் அபிஷேகம் எங்களை வழிநடத்துவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் முழுவதும் ஆவியானவரே உங்கள் பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், உங்கள் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும், எங்களை உபயோகப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். நாங்கள் எங்களுடைய குற்றங்களை, தவறுகளை, அறியாமையை நீர் அகற்றி அதை எங்களுக்கு புரிய வைத்து எங்களை செம்மையான வழியிலே நீர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு தீபம் ஐயா. அந்த பரலோகத்தின் பாதை உம்முடைய வார்த்தை எங்களை தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற உம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்தும். ஆவியானவரே உங்கள் அபிஷேகம் எங்களை வழிநடத்துவதாக. 1 யோவான் 2:27 படி நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, உங்களுக்கு உண்மையை போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதிலே நிலைத்திருங்கள், அதன்படி செய்யுங்கள். அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ செய், அதன்படி வாழ என்று சொல்லும்போது அந்த பரலோக மகிமை, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், ஆண்டவரே அன்பு, அமைதி, விசுவாசம், பொறுமை, தன்னடக்கம், சகல விதமான தெய்வீக தன்மைகள், பண்புகள் எங்களை நிரப்புகிறதப்பா, எங்களில் வெளிப்படுகிறதப்பா, செயல்படுகிறதப்பா. அத்தகைய தன்மைகள், சுவாபங்கள், பண்புகள் உள்ளவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் உருமாறுவார்களாக. உம்மை போல மாற்றுவீராக இயேசுவே. உம்மை போலாக எங்கள் உள்ளம், இருதயம் வாஞ்சிக்கிறது. உம்மை போல் எங்களை மாற்றும். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவற்றிலும் பெரியன செய்வான் என்று சொன்னேன். யோனா உம்மை விட்டு பிரிந்து போன உடனே அடுத்த சனமே புயல் அடித்தது, கடல் கொந்தளித்தது, காற்று வீசியது. அவர்கள் இருந்த படகு, கப்பல் உடைந்து சிதைந்து ஒன்றில்லாமல் அழியும் தருவாயில் உள்ளதப்பா. நீர் இல்லை என்று சொன்னால் புயல், நீர் இல்லை என்று சொன்னால் கடல் சீற்றம், நீர் இல்லை என்று சொன்னால் உயிருக்கு ஆபத்து, நீர் இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லாத நிலை. தெய்வமே உம்மோடு எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவே தம்முடைய சீடர்களை தம்மோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு உடைய ராஜ்யத்தை போதித்தீரப்பா, அறிவித்தீரப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் இன்று எங்களுக்கு போதித்து அறிவித்து உம்முடைய வழியிலே நடப்பதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக, சக்தியை தருவீராக, ஆற்றலை தருவீராக. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனைவருடைய அகக்கண்களும் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை பார்க்கும்படி, தேவனை உம்மை தரிசிக்கும்படி, உம்முடைய தரிசனத்திலே ஆண்டவரை அவர்கள் வாழும்படி நீர் வழிநடத்தும், அபிஷேகம் வழிநடத்தட்டும். ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அக்கினி, உங்கள் அபிஷேகம், நெருப்பு எல்லோருக்குள்ளும் பரவட்டும் ஐயா. உம்முடைய ராட்சியம் வரட்டும், பேயின் ராட்சியம் அழிவதாக. உலகம், பசாசு, சரீரம் அழிந்து பரலோகத்தினுடைய தோற்றம், சாயல், நடை, உடை, பாவனைகள், சொல், செயல், சிந்தனைகள் அனைத்தும் உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுவதாக. அனைவரும் மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யம் வரட்டும்பா. எல்லோரும் மனம் திரும்பும்படி
நீர் அனுக்கிரகம் செய்தருளும், நீர் கிருபை செய்தருளும். உம்முடைய அருள் இரக்கம் பெருக்கெடுத்து ஓடுவதாக. துக்கத்திலே, துயரத்திலே, கவலையிலே, பயத்திலே, இன்னும் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களிலே, வேதனைகளிலே, மரணத்தின் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் இந்த தேவசாய் நீட்சி மூலம் உங்களுடைய இரத்தம் விடுதலை செய்வதாக. உங்கள் நாமத்தினாலே அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. அற்புதங்களை செய்கிற சக்தி இப்பொழுது செயல்படட்டும், புதுமை செய்யும் ஆற்றல் செயல்படட்டும். மனம் திரும்புகிற அத்தனை பேருக்குள்ளும் அற்புதம் நடப்பதாக, புதுமைகள் நடப்பதாக. ஆண்டவரே, உங்களுடைய ராட்சியம் வருவதாக, உங்களுடைய ராட்சியம் வருவதாக. உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இது நடப்பதாக. நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே சேவிப்போம், உண்மையை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம் என்ற வார்த்தையின்படி அனைவரும் தனியாக குடும்பமாக உண்மை ஆராதிக்கிறவர்களாக, தொழுது கொள்கிறவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.